எல்லோருக்கும் வணக்கம். பொதுவாக மியூச்சுவல் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா 1 இயர் கப்பிள்ஸ் வந்து மேண்டேட்ரியாக பிரிஞ்சு இருந்தால் மட்டும்தான் வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியும். இந்த செப்பரேஷன் வந்து மேண்டேட்ரியா டிஸ்கிரிஷனரியா அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு ஃபுல் ஜட்ஜ் பெஞ்ச் வந்து டிசைட் பண்ணாங்க. அவங்களோட டிசிஷன்ஸோட ஃபைண்டிங்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 1 இயர் செப்பரேஷன் வந்து மேண்டேட்ரி கிடையாது, கோர்ட் நினச்சா அதை வெய்வ் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்குது அப்படின்னா செக்ஷன் 14 கீழே ஒரு அப்ளிகேஷன் போட்டு இந்த 1 இயர் பீரியடை வெய்வ் ஆஃப் பண்ணலாம். அண்ட் ஃபேமிலி கோர்ட்ஸ்க்கு என்ன டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை கப்பிள்ஸ் வந்து பிரியணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கோர்ட் வந்து இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, அதனால இதை வந்து லீனியண்டாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 1 இயர் செப்பரேஷன் வேவிங் ஆஃப் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட், கூலிங் பீரியடை வேவ் ஆஃப் பண்ணுறது டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ ரெண்டுத்துக்குமே 2 டிஃப்ரெண்ட் செப்பரேட் அப்ளிகேஷன்ஸ் போட்டு தான் இண்டிபெண்ட்டாக நீங்கள் வேவ் பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த 1 இயர் பீரியட் வேண்டாம் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு ரொட்டீனாக பண்ணக்கூடாது, ரொம்ப எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்கான்னு ஒரு ஃபைண்டிங் கொடுத்து அதுக்கப்புறமா தான் வேவ் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனிமேட்டு 1 இயர் செப்பரேஷன் தேவையில்லை, உங்களோட கேஸ் எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்சஸில் வருது அப்படின்னா நீங்கள் அந்த பீரியடை வேவ் ஆஃப் பண்ண சொல்லி பெட்டிஷன் போடிக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.